ஸோ ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 days சேலஞ்ச் ரேப்பிடோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அது வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் என்னோடய ரேப்பிடோட ஆப் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகாதுங்க. நான் அன்றைக்கே வந்து அது ஒரு வீடியோ பண்ணிவிட்டு மறுபடியும் நான் வந்து ரேப்பிடோ பண்ணவே இல்லை. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம காலையில் வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து இன்னும் வரைக்குமே ஒரு ஆர்டர் கூட இல்லை. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 8:30 என்னமோ வந்திருக்கோம். 8:30 to இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9:45 ஆகுது. பாருங்கள், பெங்களூர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 1 hour வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரே ஒரு ரேப்பிடோ ஆர்டர்ஸ் கூட வரலை. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேப்பிடோவில் நாளைக்கு கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பைக் டாக்ஸி வந்து நாளைக்கு தான் வந்து கேஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து டிசைட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ரேப்பிடோவில் எவ்வளோ earn பண்ண போகிறோம், இன்றைக்கி ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு வரும். அது ஆக்சுவலி இப்போது வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:45 மார்னிங். இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாயங்காலம் ஒரு 7 o'clock இல்லை 8 o'clock அந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம என்ன எல்லாம் ஆக்டிவிட்டீஸ் பண்ண போகிறோம் அது எல்லாமே இன்றைக்கான வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ கைஸ், நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு ஆர்டர் கூட நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரல. ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ காமிக்கிறேருங்க. இங்கே பாருங்கள், மிஸ்டு ஆர்டர்ஸ் நீங்கள் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே வரும். இது பாருங்கள், யூ ஹேவ் நோ ஆர்டர்ஸ். அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது ஆர்டரே கிடைக்கல எனக்கு. ஸோ நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் 83 ஆர்டர்ஸ் மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கேன்சல் எதுவுமே பண்ண கிடையாது. ஸோ கம்ப்ளீட்டட். ஸோ நம்ம நேற்றோட அர்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 345 rupees. அதுக்கப்புறம் அன்றைக்கி அப்புறம் 29th வந்து பார்த்திங்கன்னா 370 rupees. ஸோ நம்மளால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 370 இல்லை 270 மட்டும் தான் பண்ண முடியுது. ஓகேங்களா? ஸோ ஓவரால் இந்த வீக் கிடையாது, இந்த மந்த் பார்ப்போங்க. ஸோ இந்த மந்த்து ஜூனில் பாருங்கள், ஜூன் ஆக்சுவலி. ஸோ நம்ம வந்து 3 daysக்கு மட்டும் 1127, அதாவது 3 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 1127 மட்டும்தான் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டட் ஆர்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 22 ஆர்டர்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு வந்து இன்னும் ஆர்டரே எதுவும் வரல. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேறு இடம் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணி பார்ப்போம் வாங்க. ஸோ வேறு ஏதாவது எங்கேயாச்சும் நின்னா நம்மளுக்கு ஏதாச்சும் ஆர்டர்ஸ் ஏதாச்சும் வருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கேமரா வந்து பார்த்திங்கன்னா கையிலே தான் பிடிச்சிட்ருக்கேன். ஸோ வண்டி வந்து எப்படி ஓட்ட போகிறேன்றது எனக்கே ஒன்றும் புரியல. ஸோ கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே எதுவுமே ஆர்டர் கிடைக்கல. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேறு தாள் ஏதாச்சும் போய் நம்ம வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோனை வந்து எங்கே போட்டு வச்சுருக்கோன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மொபைல் ஹோல்டர் இருக்குங்களா, இதில் பைக்கில் வந்து மொபைல் ஹோல்டர் இருக்குங்களா, அதில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு வந்து வியூ வந்து இந்த மாதிரி தெரியுது. நம்ம வந்து ஹெல்மெட்டில் போட கிடையாது. ஸோ நம்ம வந்து ஃபோனில் தான் வீடியோவும் எடுத்துருக்கோம். நம்மகிட்ட 2 ஃபோன் இருக்குது. ஸோ 2 ஃபோன் வச்சு ஸோ கைஸ், நம்ம வந்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே வந்து ஏன் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு உடுப்பி கார்டன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து இங்கே ஏதாச்சும் ஆர்டர் கிடைக்குன்னு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆர்டர் வந்து விழுந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து அரைவ் கொடுத்துருவோம். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்கோம். ஏன்னா அரைவ் ஸோ இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல. எஸ், ஸோ அரைவ் கொடுத்துருக்கோம். ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெடி ஆகலை. ஓகேங்களா? ஸோ நம்ம அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே போகும்போது நம்ம வந்து லாகை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் ஆர்டரை வந்து பிக்கப் பண்ணிட்டோம். இங்கே தான் இந்த பிக் ஆர்டரில் காமிச்சிட்டு போனேன் இல்லைங்களா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா போய் ஆர்டரை வந்து பிக்கப் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ நம்மளுக்கான லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 15 minutes ஆகும். 4.6 kilometer வந்து காமிக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆர்டரை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டருக்கு 44 rupees கிரெடிட் ஆகிருக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, காமிக்கிறேன். ஸோ நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 44 rupees ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஆர்டருக்காக வெயிட் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரமாக வந்துட்டு ஸோ இந்த இடத்துல வந்து ஆர்டர் கிடைக்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரமாக போகிறோம். ஸோ ஹலோ கைஸ், மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸோ காலையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட் பண்ணி நம்மளுக்கு வந்து கிடைச்சிது 2 ஆர்டர் தான். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 80 rupees தான். ஸோ மறுபடியும் வந்து நம்ம வீட்டுக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படுத்துட்டு
ஸோ இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கோம். ஸோ நாங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு ஹோட்டல் இருக்குது ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் வந்து அங்கே தான் டெலிவரிக்கு எடுப்பாங்க. அங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது. ஸோ இங்கே ஏதாச்சும் ஆர்டர் உழுக்குதான்னு வந்து பார்ப்போம். பெங்களூர்லேயும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஒரு ஆர்டர் ஆக்சுவலி இது ரேப்பிடோ வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து பைக் டாக்ஸிங்கிறதுனால நிறைய இருந்துச்சு ரேப்பிடோவில் ஆர்டர்ஸு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்விக்கியோட ஆர்டர் தான் நம்மளுக்கு வந்து ஃபுட்டாக வந்து ரேப்பிடோவில் வந்துட்டுருக்கு. ஸோ ஸ்விக்கி ஆர்டர்ஸ் தான் வந்து ரேப்பிடோவுக்கு வந்துட்டுருக்கு. ஸோ அப்படிங்கிறதுனால ஸ்விக்கி சைட்லேயும் அந்த பார்ட்னராக இருக்கிறவங்களுக்கும் ஆர்டர் போகணும். ஸோ ரேப்பிடோவங்களுக்கும் ஆர்டர் போகணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஆர்டர் வந்து வரது கிடையாது. இருந்தாலும் ட்ரை பண்ணுவோமே அப்படிங்கிறதுக்காக பண்ணிகிட்ருக்கோம். ஒன் டே வந்து என்னால் வந்து அவ்வளோவா பண்ண முடியல. அட்லீஸ்ட் ஒரு 500 ஆச்சும் பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவும் பண்ண முடியல. ஒரு 500 ருபீஸ் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியல. அதுவும் பெங்களூரில் பட்ஜெட்டில் கேட்டிங்கன்னா ஒரு 1000 ருபீஸ் பண்ணியிருக்கணும். பட் என்ன பண்ணுறதுங்க, பட் ஆர்டர்ஸே வரலிங்களே. 2 ஆர்டர் தான் வந்துருக்கு. நீங்கள் கேட்டிங்கன்னா 4-5 ஆர்டர் வந்திருக்கு இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதெல்லாம் ரொம்ப தூரமாக வந்துருக்குங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டரெல்லாம் கேன்சல் பண்ணி விட்ருக்கு. ஸோ இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நம்ம எவ்வளோ தான் பண்ணியிருக்கோன்றதை நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன்.